அது 10 பிடி மட்டன் பிரியாணி சமைக்கிறோம். மட்டனு 15 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளாடு, அதனால ஒரு வேக்காடு விட்டு 10 தடவை களி இருக்கும் அந்த கசப்பு மாறுறதுக்காக. அப்படியே பாருங்க, தண்ணியை மடிச்சாச்சு. வந்து சூப்பராக இருக்கு பிரியாணி. தனித்தனியாக இருக்கணும், ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம அய்யலூர், திண்டுக்கல் அய்யலூர்ல பழனிவேல் மண்டபத்துல 15 கிலோ, அதாவது 10 பிடி மட்டன் பிரியாணி சமைக்கிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பிடி ரவை, பல்லாரி 1.5 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க. புதினா 1.5 கட்டு, வர மிளகாய் தூள் 150 கிராம், ரீஃபைண்ட் ஆயில் 2 லிட்டரு. வாங்க அப்படியே வடிங்க. நெய் 2 லிட்டரு. அடுப்பு பற்ற வச்சாச்சு, கரண்டி கிண்டிக்கலாம். இல்லை கரண்டி இல்லை, அடுப்பு பற்ற வச்சாச்சு. வாங்க கிண்டுவோம். தக்காளி 1.5 கிலோ ஆட் பண்றேன். தக்காளி வணங்கிக்கிட்டு இருக்கு. வெள்ளாடு, அதனால ஒரு வேக்காடு விட்டுட்டு இஞ்சி போட்டு பட்டை மிளகாய் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மட்டனு 15 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க, நல்லா கூப்பிட்டாங்க. நல்லா கூப்பிடாங்க. தயிர் 1.5 லிட்டர் ஆட் தண்ணி 2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கறியில இருந்து தண்ணி நிறையா வரும். அப்படியே மூடியை போடுங்க. ஆட்டிக்காரங்க ஈரில் போடுன்றாங்க, அதனால 10 தடவை களி இருக்கும் அந்த கசப்பு மாறுறதுக்காக. கறியை போட்டாச்சு, இப்போ ஈரில் ஆட் பண்ணுவோம். அப்படி போடுறாருன்னா 10 தடவை களி போடுங்க. கறி ஆகி வருது, கிண்டி விட்டுக்குறோம். தண்ணி எடுத்து வச்சு ஈரலாம் பாருங்க, மேலாக போட்ட ஈரல் உடனே எடுத்துருக்கு. கறியில் லேட்டாகும். கறி வெந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஆய் வந்துச்சு, ஒரு ரவுண்டு போட்டு மூடியை போட்டாச்சு, கிண்டிட்டு இப்போ கோழி ஆட் பண்ணிக்கலாம். இது தனி கிரேவி. சிக்கன் கிரேவிக்குங்க. சாப்பாடுக்கு தனி அங்கே அக்கா பார்த்துக்க. சிக்கனும் கோழி மட்டனும் ஒன்றா ஆட் பண்ணுறாங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாங்களா? இஞ்சி 1.5 கிலோ, பூண்டு 2 கிலோ, சின்ன வெங்காயம் 2 கிலோ, பட்டை 120 கிராமு, கிராம்பு 30 கிராமு, ஏலக்காய் 60 கிராம். கறி அரை வேக்காடு ஆயிடுச்சு. செலவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வெங்காயம், பட்டை, கிராம்பு நல்லா பைண்டிங் பண்ணி வச்சுருக்கோமுங்க. முந்திரி ஒரு 50 கிராம், ஏலக்காய். நம்ம அடுத்த ரவுண்டு உப்பு போட்டுக்கலாம். எரிக்கலை, அதனால் மூடி போடுறோம். எரிச்சோம்னா மூடி போட மாட்டான். என்ன எதனால் கூப்பிட வேணாம் அப்படிங்கிறீங்க? உங்களுக்கு உழவு வச்சுருக்காங்க. 300 கிலோ வாங்க போகிறேன், எப்படிமா வர மாட்டேன், நீ மாட்டிக்கிறேன். நான் பார்ப்பேன் 1000 கிலோ வரேன். அதுக்கு மேலே யார் இருக்கா? மேலே அவனை நினச்சிக்கிறேன். நீ போனால அவனை நினச்சிக்க. நல்ல முகூர்த்த நேரத்தில் வாங்க போகிறீங்க 300 கிலோ. சரி, 9 நாள் தண்ணீருவாங்க. நீ ஒரு ஆள் தான் போவேன். இருப்பாங்களா ஆம்பளை எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. வேற ஓட போயிட்டு போறாங்க. புரியுதா? அதெல்லாம் நான் யாரு? நான் அவனை நினைச்சுக்கிறேன். யாரு? அவனை நினைச்சுக்கிறேன். இங்கே அப்படியே படுத்துக்கிட்டே வேலை பார்ப்பேன். அப்படியே மெதுவா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீ இருக்கல வந்துரு. ஓடி போனா போயிட்டு போறாங்க. அப்படி செய்ய மாப்பீங்க. ஓடி படம் பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு கோட் பிரியாணி தான். ஆய் வந்துருச்சு, கிண்டி விட்டுக்கலாம். மூடி போட தேவையில்லை. உப்பு, மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தலை 1.5 கட்டுங்க. உப்பு ஒரு 10 கை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 10. வெள்ளாட்டுனா கொஞ்சம் கூட கேட்க, அப்புறம் போட்டுக்கலாம்.
அப்படியே டார்க் பிரியாணி இன்னைக்கு அப்படியே அப்படியே நல்லா வெளியே வேட்டும் அப்படியே ரோஸ் கலர் வந்துருச்சா அந்த டார்க் கலரு சூப்பராக இருக்குங்க. கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இவங்க பார்க்கறதுக்கெல்லாம் வேலை இல்லை, இந்த வரிச்சி கலந்துட்டாலே கறி வெந்துருச்சுன்னு அர்த்தம். தெரியுங்களா? இவன் பார்ப்போம் வெள்ளாடுங்க அப்படியே அருமையாக இருக்கு கறி. இங்கே வரும் கறி வெந்துருச்சு. ஓலைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு குடம் ஓடிய போதும். உர கொண்டு அப்படியே அரிசியை ஊற போட்டுக்கலாம். வெள்ளாடுனால அவசர லாபம் செய்யலாம். இப்போ உலகி தண்ணி ஊற்றியாச்சு. நுர கூடிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் விட்டோம். ஒன்றும் டைம் லேட்டாக தான் சாப்பாடு கேட்டாங்க. நுர கூடிருச்சு. அரிசிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற போடலாம். போதும். அரிசி ஊறிடுச்சு. வேற ஏற்றுவோம். ஒலை வந்துருச்சு. அரிசியை கொட்டிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 100 கிராம், லெமனு 10 பழம். கொதி வந்துருச்சு. கிண்டலாம் அப்படியே. நம்ம எப்பயுமே வாசம் மனதுக்கு புதினா மல்லி போடுவோம். இப்போ இல்லை நம்மள்ட்ட கையில் புதினா மல்லி இல்லை. நல்லா போடுவோம். அது போட்டோம். பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டோம். தண்ணி அளவு சொல்லலை, அப்படியே ஊற்றியாச்சு. 13.5 படி 24.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கு. ஆமாம், அதுதான் மெயின். தண்ணி தான் மெயின். அப்படியே பாருங்க, தண்ணியை மடிச்சாச்சு. அப்படியே பருக்கையாக இருக்கா. இங்கே பாருங்க, சாப்பாடு கரெக்டாக இருக்குது. பதம் இலையை போட்டு தம் போட்டுக்குருவோம். தம் போட்டாச்சு. ஒரு 2-3 மணி நேரம் எரிச்சிருக்கேன் அடுப்பு. அதனால் நடுவில் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம். எப்பயுமே ஊற்றுவோம் நடுவில், அந்த பிடிக்காமல் இருக்கும் தான் அந்த இடம். அவ்வளோதான். நம்ம இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 30 நிமிஷம் to 40 நிமிஷம்குள்ளே தம் உடச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு கலர் ஒன்று கேட்டால் போய் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோம். அது ஒரு தம்மு ஓடிக்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். தம் ஆயிடுச்சு. தம் உடச்சிக்கலாம். ஆமாம், அள்ளியே போகிற போய் கறி பாருங்க, அப்படியே மிட்டாயா. சரிங்களா? இதுதான் வேக வைக்கணும். அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ பாட்டிக்காரங்களுக்கு சாமியல் கொடுக்குறோம். சொந்தக்காரன் தான், வேற யாரும் இல்லை. பாட்டிக்காரங்க அப்படி பிடிக்கிறேன். கறியெல்லாம் வெந்துருச்சான்னு சொல்லிடுங்க. ஈரில் எடுத்துட்டார் அண்ணன். அந்த ஈரலுக்கு கசப்பா இல்லாமல் முதல்ல கழுவி 4 வாஷ் பண்ணிட்டோம். ஏன்னா அதை போட்டோம்னா அல்டிமேட் கறி பாருங்க. அப்படியே கறி நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பிரியாணி. கறியில் மல்லியப்பா போச்சு. தரமான பிரியாணி. கறி உடச்சு விடுங்க. அப்படியே கறி அண்ணன் உடச்சு அழகா கறி அப்படியே மல்லியப்பா வெள்ளாட்டு மாதிரி தெரியாதுங்க. அந்த அளவுக்கு மல்லியப்பா உடச்சு விடாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக தெரியணும். அரிசி தனித்தனியாக இருக்கணும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல். ஆமாம், முனை உடையக்கூடாது.
ஏன்னா அரிசி ஊற போட்டு ஒலை கொதிச்ச உடனே கிண்டுவோம். அரிசி உடனே கிண்டனா அரிசி உடஞ்சிரும். எப்பயுமே சொல்கிறது அதுதான். உப்பு புளிப்பு உரப்பு கரெக்டாக இருக்கும். உரப்பு போடல, நார்மலாக உரப்பு போட்டிருக்கோம். ஏன்னா சிக்கனில் உரப்பு போட்டிருக்கோம். ஆமாம்.